ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கரூருடைய அவுட்டர்ல போய் நின்றுட்டு அவங்க பயங்கர ஷாக்கு. விஜய் பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அந்த நேரத்தில் விஜய் முதல் கால் பண்ணது எஸ்சிஎஸ்சி அவங்க அப்பாவுக்கு தான். என் கண்ணு முன்னாலே பார்த்துட்டேன் டாடி, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ தான் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, ஐ மிஸ் யூ டாடி. விஜய் அவர்கள் குடியிருந்த பழைய வீட்டிலேயே சாலி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கான அன்னதானத்தை தினமும் மதிய நேரங்களில் அவர் போட்டுட்ருக்காரு. இவ்வளோ பெரிய மாஸ் க்ரௌடில் இவ்வளோ ஒரு கொலாப்ஸ் நடந்த பிறகு நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த சம்பவமெல்லாம் அவருக்கும் புதுசு, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புதுசு. ஆனால் எஸ்சிஎஸ்சி அப்படி இல்லை. அவர் கீழே இறங்கி போய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் நேரடியாக பேசக்கூடியவர். அவர் பல கூட்டங்களில் கலந்துக்கிட்டு இருந்தவர். ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அவர் எடுத்த அந்த தடாலடி முடிவு, அங்கே போகிறது, அந்த நேரத்தில் போய் உத்தராகண்டுக்கு போகிறது, இதெல்லாம் செய்திருக்கக்கூடாது. இது நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நீங்கள் அதை செய்துட்ருக்கலாம். ஆனால் விஜய் மாதிரி ஒரு ஆளை நீங்கள் இப்படி ஒரு சிக்கலான நேரத்தில் நீங்கள் விட்டுவிட்டு பக்கத்தில் விட்டுட்டு ஓடுறது அப்படிங்கிறது அது எந்த வகையில் நியாயம்? இன்னும் சொல்லப்போனால் விஜயோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு நாள் வளர்ச்சியையும் முடிவு செய்தவர் பிடி செல்வகுமார். அவர் மாதிரியான ஒரு ஆள்கள் கூட இருந்திருந்தால் அவர் நேராக களத்துக்கு போயிருப்பார், மருத்துவமனைக்கு போயிருப்பார், மக்களோட இருந்திருப்பார், இதெல்லாம் செய்திருப்பார். புஷி ஆனந்த் மாதிரி விட்டு ஓடி இருக்க மாட்டார். வணக்கம். கரூரில் நடைபெற்ற அந்த விஜயோட பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் இறந்தது சம்மந்தமாக ஒரு பெரும் விமர்சனம் அவர் மேலே என்ன வைக்கப்படுதுன்னா, இவ்வளோ நாள் ஏன் போய் பார்க்கல அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த இன்சிடென்ட் நடந்தவுட நீங்கள் தப்பிச்சு ஓடிட்டீங்க, அந்த மக்கள் கூட நீங்கள் நின்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரும் விமர்சனம் இன்றைக்கி வைக்கப்படுது. இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி இப்போ சொல்கிறார் ஆதவ் அர்ஜுனா, நாங்கள் அங்கே கரூர் பார்டர்லாம் இருந்தோம், போலீஸ் எங்களை உள்ளே போக வேண்டாம், போனீங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்ல இப்போ சொல்கிறார் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அன்றைக்கி அந்த ஸ்பாட்டில் இந்த மாதிரி ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலை அவர் நேர்லையும் அவருடைய ஃபேன்ஸு சில பேரும் விஜய்க்கு கன்வே பண்ணி ஆதவ் அர்ஜுனாவும் உள்ளே பார்த்துட்டு கீழே விழுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்ன பிறகு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு அவங்க கரூருடைய அவுட்டரில் போய் நின்றுட்டு அவங்க பயங்கர ஷாக்கு. விஜய் பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவருக்கு நடுங்கிட்டார், கை காலில் நடுங்குது. அந்த அளவுக்கு அவர் பயந்து போய் டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு நிமிஷம் ஆஃப் ஆகிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு மைண்டு அப்செட் ஆகிட்டுருக்காரு. அப்புறம் இவங்களுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியல, புஷி ஆனந்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால எல்லாருமே அங்கேயே திகைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் விஜய் முதல் கால் பண்ணது எஸ்சிஎஸ்சி அவங்க அப்பாவுக்கு தான். இது அவங்க உள்ள கூட இருந்தவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட தகவல். அது அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அரை மணி நேரம் அவர் பதட்டத்துலேயும் பயத்துலையும் ரொம்ப அரட்டி இருக்கார் அவங்க அப்பா கிட்ட. அவங்க அப்பாட்ட சொல்லி, இந்த மாதிரி நடந்து போச்சு டாடி, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இங்கே இடத்துல இருக்கேன் அப்படின்னா, அவர் தான் நீ கூல் பண்ணு, முதல்ல அமைதியாரு, என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு அவர் எஸ்சிஎஸ்சி ஃபோன் மூலமாக விஜய்க்கு ஆறுதல் சொல்லி, நீ அமைதியாக பேசு, என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லுன்னு சொல்லி அப்புறம்தான் இவர் சொல்லியிருக்காரு. சில பேர் இந்த மாதிரியான ஒரு அடிபட்டிருக்காங்க, மயக்கம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு, நான் என் கண்ணு முன்னாலே பார்த்துட்டேன் டாடி, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ தான் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு, ஐ மிஸ் யூ டாடி அப்படிங்கிற விஷயத்த அப்போ தான் சொல்லியிருக்காரு. அப்போது அந்த பக்கம் எஸ்சிஎஸ்சியும் ரொம்ப அப்செட் ஆகி அவரும் கலங்கி போயிட்டார். கலங்கி போய், நீ முதல்ல நீ அமைதியாரு, முதல்ல நீ வெளியில் வா, அங்கே போலீஸ் இருக்காங்க, பப்ளிக் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவருக்கு ஆறுதல் படுத்தியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நீ அங்கேயே இருந்து இதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இன்னும் சில காவல் அதிகாரிகள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் விஜய்கிட்ட நீங்கள் இந்த பக்கமே வராதிங்க, நீங்கள் திரும்பவும் ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா பெரிய க்ரௌடு கிளம்சி ஆகிரு, ரொம்ப கலவரம் வந்துடும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர்கிட்ட சொல்லப்பட்டதாக
அவர் கூட இருந்தவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, இந்த பதட்டம், இந்த பயம், இந்த அழுகை, இந்த அரற்றல், இந்த கண்ணீர், இது எல்லாம் விஜய்க்கு வந்து இயல்பாக வந்து தன்னுடைய ரசிகர்களை பார்த்தும் தன்னோட பொதுமக்கள் தன்னை பார்க்க வந்தவங்க இப்படிலாம் மாட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கிற அந்த உண்மையான அக்கறையில் வந்தது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அவர் வந்து அவங்க ஜனங்க மேலே எவ்வளவு ஒரு பிரிய வச்சுருந்துருக்கார் அப்படிங்கிறத இந்த கரூர் எல்லைக்கு வெளியே நடந்த இந்த சம்பவத்தை வந்து நாம் கேள்விப்படும்போது நமக்கே ஒரு பரிதாபமான ஒரு சூழலை இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன் உள்ள சூழலில் வந்து எஸ்ஏசி வந்து விஜய் பக்கத்தில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஜெயலலிதா பீரியடில் வந்து தூத்துக்குடியில் வந்து இவருக்கு வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. தூத்துக்குடி நடந்த அந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து ஒரு சின்ன ஒரு இடம், அங்கேயும் பெரிய நெரிசல், தள்ளு முள்ளு இதெல்லாம் வந்தது. அப்போ வந்து ஒரே வார்த்தையில் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ஆள் யார் இருந்ததுன்னா எஸ்ஏசி இருந்தார். அவர் சொல்கிற அந்த இதுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அவரை மதித்தாங்க, அவரோட சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எஸ்ஏசி வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தார். இதையெல்லாம் மீறி இந்த சம்பவம் நடந்தது வந்து எஸ்ஏசிக்கு வந்து ஒரு பெரிய அப்செட்டில் வந்திருக்கு. அப்பா வந்து ரசிகர்களையும் மக்களையும் வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காரு, நம்மளால் இது முடியல. என்னதான் ஒரு தலைவராக இருந்தாலும் இவர் வந்து ஒரு இளம் தலைமுறையை ரசிக்கக்கூடிய, ஒரு லட்ச மக்கள் வந்து ரசிக்கக்கூடிய, அன்பு வைத்திருக்கிற ஒரு பெரிய கலைஞன். அந்த கலைஞனை எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. நீ அங்கே போ, நீ அங்கே நில் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க அப்பா அந்த இடத்துல இருந்து அந்த கண்ட்ரோலை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால விஜய் வந்து அவர் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து நின்னாலே போதும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையில் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்த அந்த எஸ்ஏசி இல்லாதது அப்படிங்கிற விஷயத்த அன்னைக்கு கரூர் எல்லையில் விஜய் வந்து உணர்ந்திருக்காரு. அப்படி உணர்ந்ததன் மூலமாக அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் ஐ மிஸ் யூ டாடி அப்படிங்கிற அந்த வார்த்தை. இதுக்கு பிறகு வந்து தன்னோட பையனுடைய இந்த அரசியல் நடவடிக்கைகள்லாம் வந்து நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறத மாதிரியும், இந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்காக தன்னுடைய கருத்துக்களை வந்து அவர்கிட்ட நேரடியாக மகன்கிட்ட வந்து சொல்ல முடியாட்டியும், கட்சி நிர்வாகம் அப்படிங்கிற அதை மீறி அவர் அப்பாவை உள்ளே போக முடியாது. இருந்தாலும் அவர் மானசீகமாக அவர் வேறு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கார். என்ன பண்ணுறாருன்னா, விஜய் அவர்கள் வந்து குடியிருந்த பழைய வீட்டிலேயே வந்து சாலி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கான அன்னதானத்தை தினமும் மதிய நேரங்களில் வந்து அவர் வந்து போட்டுட்ருக்கார். இதை வந்து ஒரு ஆத்ம திருப்திக்காகவும், தொடர்ந்து அரசியல் நடவடிக்கைகளில் தன் மகனுக்கு வந்து நேரடியாக சொல்ல முடியாத சூழலையும், தன்னுடைய தாவேக கட்சியில் தான் ஒரு இடத்துல எடுக்க முடியாத இது எல்லாத்தையும் வந்து அவர் மறக்கிறதுக்காக இந்த அன்னதானம் போட்டுட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். அங்கே தினமும் 100 பேர் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணி எஸ்ஏசி அவர்கள் செய்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு கட்சி நிர்வாகத்தில் ஒரு பொதுமக்களையும் ரசிகர்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பதட்டமான சூழலில் கூட நிதானமான முடிவெடுக்கக்கூடிய பல காலங்களில் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தார் எஸ்ஏசி அவர்கள். அவர் வந்து இப்போ இந்த இல்லாதது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய இழப்பு. அந்த இழப்பை உணர்ந்ததால தான் அவர் சொன்ன அந்த வார்த்தை ஐ மிஸ் யூ டாடி அப்படிங்கிற வார்த்தை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த இடத்துல புஷி ஆனந்த் இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா இருக்கார், இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து மிஸ் யூ டாடின்னு சொல்கிறாருன்னா, அப்போ இவங்கெல்லாம் கூட இருக்கிறவங்கள வந்து அவர் என்ன கருதுறாரு அப்படிங்கிற இடம் இல்லை. இவங்க வந்து புஷி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து இந்த களத்துக்கே அவங்க ரொம்ப புதுசு. புஷி ஆனந்துக்கு வேணால் அவர் வந்து புஷி தொகுதியில் வந்து அவர் சின்னதாக ஒரு க்ரௌடுகளை கண்ட்ரோல் பண்ணி, ஆனால் அவர் வந்து ஆரம்பத்திலேருந்தே விஜய் ரசிகர்களை வச்சு தான் அவர் தன்னை வந்து அரசியல் ரீதியாக அடையாளப்படுத்தி கொண்டார். புஷி தொகுதியில் அவர் சின்ன சின்ன ரசிகர் மன்றத்தின் மூலம் பெயரை வைத்து சின்ன சின்ன உதவிகளை செய்து கொண்டு இருந்தால், அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தால், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் உண்மை. ஆனால் இவ்வளோ பெரிய மாஸ் க்ரௌடில் இவ்வளோ ஒரு கொலாப்ஸ் நடந்து போச்சு அப்படிங்கிறதுக்குள்ள நடந்த பிறகு நம்ம என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த சம்பவமெல்லாம் அவருக்கும் புதுசு, ஆதவ் அர்ஜுனாவுக்கும் புதுசு. அதனால் அவங்களும் இதில் வந்து பெரிய அனுபவப்பட்டவங்க கிடையாது, ஒரு பெரும் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணவங்க கிடையாது. அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒயிட் கலர் ஜாப் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மாதிரியான ஆட்கள். ஆனால் எஸ்எஸ்சி வந்து அப்படி இல்லை. அவர் வந்து கீழே இறங்கி போய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் நேரடியாக பேசக்கூடியவர். அவர் பல கூட்டங்களில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தவர். அது இன்னும் சொல்லப்போனால் நான் சொல்கிறது அதிமுகவில் எம்ஜிஆர் இருக்கும்போதே அதை வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்தவர். அதனால் இவங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த விஜய் அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து புஷி ஆனந்த் வந்து தலைமறைவாகிட்டார். அப்படி அவர் ஆகியிருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து.
அவர் அப்படி ஆனது தான் விஜய்க்கு வந்து பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தினது. அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அவர் வந்து எடுத்த அந்த தடாலடி முடிவு, அங்கே போகிறது, அந்த நேரத்தில் போய் உத்தராகண்டுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து செய்திருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நீங்கள் அதை செய்துட்ருக்கலாம். ஆனால் விஜய் மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்கள் வந்து இப்படி ஒரு சிக்கலான நேரத்தில் நீங்கள் விட்டுவிட்டு பக்கத்தில் விட்டுட்டு ஓடிறது அப்படிங்கிறது வந்து அது எந்த வகையில் நியாயம்? நல்லா தெரிஞ்சுக்கங்க, விஜய்க்கு வந்து தான் என்ன வசனம் பேசுகிறோம் அப்படிங்கிற அந்த வசனத்துடைய அர்த்தமே தெரியாது. அந்த வசனத்துக்கு எவ்வளோ பெரிய அரசியல் பலம் இருக்குது அப்படிங்கிற அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மை அவருக்கு கிடையாது. அவருடைய ஒர்க் என்னென்னா, அவர் இந்த வசனத்தை எப்படி பேசணும், என்ன உணர்ச்சி வசப்பட்டு பேசணும் அப்படிங்கிறத மட்டும்தான் தெரியும். இப்படி இவருக்கு எந்தமே விஷயமும் எப்போ எம்எஸ் விஸ்வநாதனுக்கு மியூசிக்கை தவிர எதுவுமே தெரியாது. அதே மாதிரி விஜய்க்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவருக்கு சரியாக தெரியாது. அப்படி தான் வந்து அவருடைய இமேஜ், அவர் கதாநாயகன், ஒரு பெரிய அநீதி எடுத்து போராடக்கூடிய அந்த கதாநாயகனுங்கிற இமேஜ் தான் மக்கள்கிட்ட இருக்கே தவிர, விஜய்க்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கான ஒரு பெரிய பளிச்சுன்னு ஒரு யோசிக்கிறவர் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் மற்றபடி இந்த மாதிரி இயக்கத்திலேருந்து வந்தவங்கெல்லாம் ஆரம்பத்திலேருந்து அவங்க மக்களோடைய ட்ராவல் பண்ணவங்க, மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும், மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும். தொடர்ந்து அவங்கள வந்து பத்திரிகைகளை வாசிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்க. ஒரு பத்திரிகை செய்திக்கு பின்னால் அந்த பத்திரிகை செய்தியை வந்து நம்பணுமா வேண்டாமா அப்படிங்கிற சுய அறிவெல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி விஷயம்லாம் விஜய்க்கு வந்து தெரியாது. அப்படிப்பட்டவரை வந்து நீங்கள் 2 பேரும் விட்டுட்டு பனையூரில் விட்டுட்டு இவர் ஒரு பக்கம் தலைமுறை ஆகிட்டார். இதெல்லாம் கட்சிக்கூட பெரிய கெட்ட பேர் ஏற்படுத்தும். விஜய் வந்து ஒரு நடிகர், இயக்குனர் என்ன சொல்லுவாரோ அதை செய்வார். வந்து எந்த உணர்ச்சியில் என்ன வசனம் பேசணும், எந்த உணர்ச்சியில் பேசணும் அப்படிங்கிறத சொல்லுவார். அப்படிங்கிறது இன்றைக்கி மீட்டிங்லையுமே ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து அது ஒரு இயக்கப்படுது சொல்கிறது அது அவர் செய்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வந்து நீங்கள் அதை மீட்டிங்லேயும் கவனிக்கலாம். வந்து இப்போ அவர் கேட்குறாரு, வந்து சம்பவம் நடந்து போச்சுன்னா அவருக்கு என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல, கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்குறாரு. வந்து அப்புறம் 2வது ஸ்கிரிப்டை பார்த்து தான் பேசுகிறார். அதில் வார்த்தைகள்லாம் உங்களை குளறது வந்து சரியாக உச்சரிக்க தெரியாமல் வந்து அந்த மாதிரிலாம் இருக்குது. வந்து ஸோ இது சினிமா ஷூட்டிங்கில் அவர் வந்து ஒரு இயக்குனர் சொல்கிறத கேட்பார் அப்படிங்கிறது. ஆனால் அதை வச்சு மட்டுமே ஒருத்தர் மேலே வந்துட்டான்னு சொல்ல முடியாது. அவருக்கு வேறு இப்போ என்ன சினிமா தாண்டி ஒரு ரசிகர் மன்றம்னு ஒன்று இருந்திருக்கு, அதை வழிநடத்தின விஷயங்கள் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இருக்காங்க. இவங்கெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தானே விஜய் வளர்ந்து வந்தார். அப்போ யார் இருந்தாங்க அவர் கூட? இல்லை, நீங்கள் வந்து என்னங்க, நாங்கள் பல சினிமா பத்திரிகைகளை சந்திப்புகளை வந்து நாங்கள் வந்து கலந்துருக்கேன். அப்போ விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயமும் வந்து என்ன செய்யணும், என்ன சொல்லணும், எந்த டயத்தில் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கட்டுக்கோப்பாக செய்து கொண்டிருந்தவர் பிடி செல்வகுமார்னு அவருடைய பிஆர்ஓ. அவருடைய பிஆர்ஓ மட்டும் இல்லை, அவரும் ஒரு கிரியேட்டராக உள்ளவர் தான். அவர் வந்து தான் மேடையில் எப்படி பேசணும், எப்படி உட்காரணும், அவர் வந்து தம்பின்னு கூப்பிட்டா உடனே வந்து விஜய் வந்து உடனே போய் என்னன்னு கேட்குறவர். அந்த மாதிரி பிடி செல்வகுமார் என்ன சொன்னாலும் செய்து கொண்டிருந்தவர் தான் விஜய். இன்னும் சொல்லப்போனால் விஜயோட ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு நாள் வளர்ச்சியையும் முடிவு செய்தவர் பிடி செல்வகுமார். அப்படி கொண்டு வந்து அவருடைய பொதுமக்களுடைய நாலேஜை வந்து கொண்டு வந்து அவருக்கு வந்து திணிச்சது வந்து பிடி செல்வகுமார். எப்படி எம்ஜிஆர் பக்கத்தில் சோலைன்னு ஒரு பெரிய ரைட்டர் ஒருத்தர் இருந்தாரோ, அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட பழகி கொண்டிருந்த ஒரு நபர் விஜய் பக்கத்தில் இருந்து ரசிகர்களுக்கு இதெல்லாம் ஆசைப்படுறாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னவர் பிடி செல்வகுமார். அவர் வந்து கட்டுக்கோப்பான அந்த ரசிகர் மன்றத்தையும் அவருடைய அந்த விஜய் மக்கள் இயக்கத்தையும் ஒரு ஒருங்கிணைச்சு கொண்டு போவார். இன்னும் சொல்லப்போனால் எஸ்ஏசி அவர்கள் பிடி செல்வகுமாரை பற்றி பேசும் பொழுது எங்கள் குடும்பத்தை பொக்கிஷமாக பாதுகாத்து வந்தவர் பிடி செல்வகுமார் அப்படின்னே பேசியிருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் வந்து ஒரு சின்ன மன வருத்தத்தில் வந்து அவர்கிட்ட விலகி வந்திருக்காரு. புலி படத்துடைய தயாரிப்பாளராகவும் பிடி செல்வகுமார் அவர்கள் இருந்தாங்க. அவ்வளவு தூரத்துக்கு விஜயோட ஒவ்வொரு அணுவையும் அசைவையும் முடிவு செய்யக்கூடிய அவராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு விஜய் வந்ததுக்கு முதல் காரணமாக இருந்தவர் பிடி செல்வகுமார் தான். அநேகமாக அவர் மாதிரியான ஒரு ஆள்கள் கூட இருந்திருந்தால் அவர் நேராக களத்துக்கு போயிருப்பார், மருத்துவமனைக்கு போயிருப்பார், மக்களோட இருந்திருப்பார், இதெல்லாம் செய்திருப்பார். புஷி ஆனந்த் மாதிரி விட்டு ஓடி இருக்க மாட்டார். இன்னைக்கு அதுதான் வந்து தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் நேர்மையாளர்களாக மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொது அமைப்பில் இருக்கிறவங்க தலைமறைவாக இருக்கலாமா? அப்போ நீங்கள் சட்டத்தை மதிக்கலைன்னு தானே அர்த்தம். தவறு உங்கள் மேலே தவறு இல்லைங்கிற போது நீங்கள் ஏன் வர வேண்டியதானே அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. இப்போ வந்து விஜயோடைய நிலைமை என்ன? அவர் வந்து இப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன செய்யணுங்கன்னு அவருக்கு தெரியல. அவர் ஏன் வந்து அனுமதி கேட்கணும்? மக்களை சந்திக்க போகிறதுக்கு யாரும் உங்களை தடை பண்ண போகிறதும் கிடையாது.
நீங்கள் ஏன் ஒரு இடத்துல மூளையிலே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மாதிரி உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு சரியான கைட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஆள் இல்லை. அது வந்து நீங்கள் தலைமை பீடத்தில் உட்காந்துருந்தா வராது. நீங்கள் பொதுமக்கள்கிட்டையும் ரசிகர்கள்ட்டையும் போய் புகுந்து வந்து பழக்கப்பட்ட ஒரு ஆள் கூட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இப்போ என்ன முடிவு எடுக்கணுங்கிறத நீங்கள் கரெக்டாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த முடிவை எடுக்க வச்சது பிடி செல்வகுமார் அவர்கள் இருந்தாங்க, எஸ்ஏசி இருந்தார். இப்போ அந்த இடம் வந்து வேக்கண்டாக இருக்குது. இப்போ அந்த இடத்துல இருக்க 2 பேர் புஷி ஆனந்தும் ஆதவ் அர்ஜுனாவும் அந்த இடத்துல இல்லைங்கிற போது நான் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து அதை ஓப்பன் பண்ணி வைக்க, கால்பந்து விளையாட்டை தொடங்கி வைக்க போகிறேன், இப்படி யாராவது பண்ணுவாங்களா? முதல்ல அதை ஒரு பொது அறிவு வேணாமா? இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ரசிகர்கள் இறந்து போயிருக்காங்க, 41 பேர் இறந்து போயிருக்காங்க, நான் 16வது காரியம் முடிச்சுட்டு பேசுகிறேன்னு சொல்கிறதும், இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேச்சும் அறிக்கையும் செயல்பாடுகளும் தான் தாவேக கட்சிக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. இவர் புஷி ஆனந்த் பற்றி நிறைய மீம்ஸ்லாம் கூட வருது, வந்து ஒரு அப்படி ஓடி போகிறத பற்றிலாம் வந்து வருது, வந்து ஒரு திறமை இல்லை, அவருக்கு ஒரு இது இல்லை, கிளியும் கிண்டலுமெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் வந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக சொல்லப்படுற தமிழ்நாடு காவல்துறையால் இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ண முடியல, அவர் ஒழிச்சிருக்கார். அந்த வகையில் அவர் பெரிய திறமை சரிதான், அதில் சந்தேகம் இல்லை. வந்து இல்லை அப்படி நம்ம எடுக்க முடியாது. காரணம் என்னென்னா, போலீஸ் நினச்சா எதையுமே செய்யாமல் இருக்க முடியாது. போலீஸ் நினச்சா ஒரு காரியத்தை முடிச்சிடும். நீங்கள் ஏன் விட்டுருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இருக்கலாம்ல. அது ஒரு சட்ட சிக்கலையும் நிர்வாக சிக்கலையும் அரசியல் சிக்கலையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கலாம்ல. அதையும் நம்ம பார்க்கணும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஆனாலும் ஆதவ் அர்ஜுனாவுக்கு மேலுள்ள வழக்கு, புஷி ஆனந்த் மேலுள்ள வழக்கு அப்படி தான் இருக்குது. அவங்கள கைது பண்ணுறதுக்கு அந்த தடையும் சொல்லலை வந்து. அதனால் இன்னும் அவங்க மேலே கைதுங்கிற கத்தி தொங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் அவங்க வெளிப்படையாக வந்து அரசியல் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல வந்து. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் விஜய் கூட யார் இருக்கணும், பிடி செல்வகுமார் திரும்ப உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, வாய்ப்பு இருக்குது, விஜய் முடிவு பண்ணுறாரோ எஸ்ஏசி முடிவு பண்ணுறாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அவர் இருக்கணும், இல்லைன்னா எஸ்ஏசி அவர்களாவது இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரியும். அப்போ தான் அதை வந்து கரெக்டாக கைட் பண்ண முடியும். இல்லைன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த குழந்தைங்க இறந்து போன ஒரு குடும்பத்தை விட்டே பிரிஞ்சு போய் இருக்கிற ஒரு தகப்பனை வந்து இறந்து போன பையனுடைய அம்மாவை மன வருத்தப்படும்படியாக அவங்கள்ட்ட இருந்து ஒரு லெட்டரை வாங்கி அவங்க மூலமாக சிபிஐ வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா? இது செய்யலாமா? முதல்ல அதை யார் பண்ணது? ஆதவ் அர்ஜுனா குரூப் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இது மாதிரி 3 பேர், அந்த மாதிரி 4 பேர் பண்ணியிருக்காங்க. அப்போது இது எவ்வளோ பெரிய தவறு, அதை செய்யக்கூடாதுங்கிற விஷயம் தெரியணும்ல. அவங்க குடும்பத்தை, எங்கள் குடும்பம் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் கையெழுத்தை போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ செல்வகுமார் இருந்தால் அதை பண்ணுவாரா? செல்வகுமார் நேராக அவங்க வீட்டில் அங்கே போய் படுத்து கிடப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய இயல்பு, அவர் உயரத்துலையும் இருப்பார், சாதாரணமாகவும் இருப்பார். அவங்க வீட்டில் போய் படுத்து கிடப்பார் கரூரில். இதை நான் அந்த அளவுக்கு பார்த்துருக்கேன்னு, நெருக்கமாக பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஊர்ஜிதமாக சொல்கிறேன். மக்களுடைய எண்ண ஓட்டம் என்ன, ரசிகர்களுடைய எண்ண ஓட்டம் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத விஜய் தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்எஸ்சி மாதிரியோ அல்லது பிடி செல்வகுமார் மாதிரி யாரையோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் அவரோட பயணத்தை தொடர்ந்தால் அவருக்கு போகிற இடத்துல வெற்றி கிடைக்கும் நான் நினைக்கிறேன்.